வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரி வந்துட்டு நேரா கலா கிட்ட சொல்றாங்க, இந்த கல்யாணம் வந்துட்டு டிலே ஆகவே கூடாது, சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அந்த டிரைவர் பையன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ரேவதிக்கும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவ இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவா. சோ என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கணும், ரேவதிக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வர்றதுக்குள்ள. இதை கேட்டதும் அந்த கலா சொல்றாங்க, ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான், நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. இதுக்கு முன்னாடி ரேவதி அந்த கார்த்திக்காக உங்களை எந்த அளவுக்கு எதிர்த்து பேசினா அப்படிங்கறத நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அதனால 6 மாசமெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என் பொண்ணு கிட்ட நான் பேசணும், என் பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் அப்படியே பேசினேன்னா அவ கண்டிப்பா ஒத்துப்பா. உடனே அந்த கலா சொல்றாங்க, ஆமா அத்தை, நீங்க பேசுங்க, அவ கண்டிப்பா இந்த சீக்கிரமான கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவா. ஆனா மாமா தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அவரே இடனால்தான் இந்த கார்த்திகே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு தெரியாம ரேவதி கிட்ட சொல்லி ரேவதிய இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு நம்ம இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, நீ சொல்றது சரிதான். என்னமோ அவருக்கு தங்கச்சி பையன்னா அப்படி பிடிச்சு போயிட்டு அவன் என்ன சொன்னாலும் நம்புறாரு, என்ன சொன்னாலும் கேக்குறாரு. அதனால அவருக்கு தெரியாம தான் இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணணும். ரேவதிய என் வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு அவரெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் ரேவதி வந்ததோட அவகிட்ட பேசி இன்னும் 1 வாரத்துல இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். 1 வாரத்துல இந்த கல்யாணமும் முடியணும். இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, ஆமாத்த, 1 வாரத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலா என்ன பண்றாங்கன்னா, சரிங்க மேடம், நீங்க ரேவதி கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதிய பாக்குறாங்க. ரேவதி ரூம்ல இருக்காங்க. ஈஸ்வரி போயிட்டு கதவை சாத்துறாங்க. சாத்துனதும் நேரா ஈஸ்வரி போயிட்டு டக்குன்னு ரேவதியோட கால்ல விழுகுறாங்க. ரேவதி ஷாக் ஆகி, அம்மா என்னாச்சுமா, ஏமா இப்படி அழுதுகிட்டு ஏன் கால்ல விழுகுறீங்க, என்னாச்சுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, நீதாம என்னோட மானத்தையே காப்பாத்தணும். இங்க பாரு, உனக்கே தெரியும், பாட்டியோட குடும்பமும் நம்மளோட குடும்பமும் எத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ இப்ப கார்த்தி இருக்காரு பாரு, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா உன் பாட்டி பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாம்மா, 6 மாசம் கழிச்சு உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். இது எப்படியோ பரமேஸ்வரி பாட்டிக்கு தெரிஞ்சு அவங்க இந்த கல்யாணத்துக்கு நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனால உனக்கும் கார்த்திக்கும் அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. பிளீஸ்மா, உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அவருக்கு சர்ப்ரைஸா இந்த கல்யாணத்தை பண்ணலாம், சரியா? உடனே ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இது, இந்த குடும்பம் சேர்ந்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சேன், பாட்டி ஏமா இப்படி பண்றாங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, அதாம்மா எனக்கும் தெரியல, அவங்க கிட்ட போய் பேசுறத விட்டுட்டு நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தினா சரிபட்டு வந்துரும். கல்யாணத்தை நடத்திட்டா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பிரிக்க முடியாதுல்ல. உடனே ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். பாட்டி கிட்ட இருந்து நீங்க அப்பாவை பிரிச்சு கொண்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அதான் பாட்டி இவ்வளவு கோவத்துல இருக்காங்க போல. அம்மா, எப்படியாவது பாட்டியை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னு வச்சுக்கேன், அவங்க கண்டிப்பா உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. உடனே ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, கல்யாணத்தை பண்ணிட்டு போய் நின்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு தான் அம்மா சொன்னேன், உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்தை பண்ணிடுவோம்,
கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி நின்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க என் பேச்ச கேட்க மாட்டியோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க என்னோட அம்மா. எனக்கு நீங்க என்ன யோசிச்சாலும் நல்லபடியா தான் யோசிப்பீங்க. சோ உங்க பேச்ச நான் எப்படி கேட்காம இருப்பேன்? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் சொன்னாங்க நீ என் பேச்சு கேட்க மாட்ட அப்படின்னு. ஆனா என் பொண்ணு என் பேச்ச கேட்பா அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, நீங்க ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டு நேரா போய் பாட்டி முன்னாடி நின்னா பாட்டி கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு. ஈஸ்வரியும் ஆமாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி செம்ம ஹாப்பியா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா கலா கிட்ட போயிட்டு, கலா, ரேவதிய ஒத்துக்க வச்சாச்சு அப்படின்னு சொல்ல கலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேடம், நம்ம நினைச்சதே நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் ஈஸியா வந்துட்டு ரேவதிய என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. அப்போ கலா வந்துட்டு நினைக்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியுமா? ரேவதிக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்து எல்லாமே நமக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அத்தைக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க, பாட்டி ஏன் வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? பேசாப்ல நம்ம பாட்டிய போயிட்டு நேரடியா சந்திச்சு பேசுவோமா? அவங்கள நேரடியா சந்திச்சு பேசினா கண்டிப்பா அவங்க மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அம்மா அங்க அனுப்புறதுக்கே நான் அலோ பண்ண மாட்டாங்க. சோ நம்மளே அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு நேரா பாட்டிய சந்திச்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். பாட்டி கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரேவதி வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரி ரேவதியை நிப்பாட்டி, அம்மாடி, எங்கம்மா போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, நான் வந்துட்டு பக்கத்து ஆபீஸ்க்கு தாம்மா போறேன், உங்களுக்கே தெரியும் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா, இன்னைக்கு வந்துட்டு ஹாலிடே தானம்மா, ஏமா போற? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா முடிக்க வேண்டியது இருக்கு. சோ அந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சு கொடுத்தே ஆகணும், அதாம்மா நான் போறேன். உடனே ஈஸ்வரியும் சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க வந்துட்டு நேரா பக்கத்து ஊருக்கு போறாங்க. இந்த ஊரு தானே பாட்டி ஊரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ இங்க யாருக்கிட்ட கேட்டாலுமே சேதுபதி தாத்தா வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு நேரா ஒருத்தர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, சேதுபதி ஐயாவோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா, சேதுபதி ஐயாவோட வீடு தானம்மா, இதுல இருந்து ஒரு 3வது தெரு போனீங்கன்னா ஒரு பெரிய மாளிகை இருக்கும், அதுதாம சேதுபதி ஐயாவோட வீடு. இது கேட்டதும் ரேவதி ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல அவரு கேக்குறாரு, நீங்க ஏமா அவரை பாக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல, அவரு நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காங்களாம். சோ அவரை பார்த்து ஒரு பாராட்டு பண்ணலாம் அப்படின்னு போறேன். அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மா, அவருக்கு பாராட்டெல்லாம் பத்தாதுமா, அவருக்கு கோவிலு கட்டினாலும் பத்தாதுமா, அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு பேரனை கூட்டிட்டு வந்து அந்த பேரன் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவரு நிறைய அன்னதானம் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு, நிறைய கோவில்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு, நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாங்க, அவரை பத்தியும் கேள்விப்பட்டேன், அப்படியே தாத்தா மாதிரியே அவரும் ஒரு கொடை வள்ளல். இத கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமாமா, அவரும். அவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டுட்டு ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு பெருமையா உள்ளவங்களா நம்ம ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட, ரொம்ப தேங்க்ஸுங்க, தாத்தா பாட்டிய பாக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன், நீங்க அட்ரஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நேரா வந்துட்டு நம்ம பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. பாட்டி வந்துட்டு ரேவதிய பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மாடி, என்னை தேடி வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா, உன்னை எனக்கு தெரியாதாம்மா, நீ என்னோட பேத்தி, உன்னை எப்படிம்மா எனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி, இது வரைக்கும் நான் உங்களை நேரடியா வந்து சந்திச்சதே கிடையாது. இப்ப வந்துட்டு நீங்க
என்ன தெரியும்னு சொல்றீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்மா சொன்னாங்க நீங்க எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கீங்க, குடும்பத்தோட ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு. நீங்க என்னைக்குமே வந்துட்டு எங்களை ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன பார்த்ததோட இவ்ளோ சந்தோஷப்படுறத பார்த்தா உங்களுக்கு என் மேல எந்த கோவமே இல்லைன்னு தோணுதே. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, ஈஸ்வரி என்னைக்கு தெரிஞ்சிருக்கா, அவளுக்கு எப்பவுமே என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்னை எப்ப பார்த்தாலும் வெறுத்துக்கிட்டேதான் இருப்பா. அதனால அவ அப்படி சொல்லுவா. அதான் உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, அவ கண்டிப்பா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, என்ன பாட்டி சொல்றீங்க, கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, உனக்கும் என் பேரனுக்கும் தான் கல்யாணம் ஆகிருச்சு, உனக்கு தெரியலையாம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு சரியா புரியல. கல்யாணம் ஆகிருச்சா? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, உனக்கும் என் பேரனுக்கும் தான் கல்யாணம் ஆகிருச்சு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கவே இல்ல, உங்களுக்கு யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நான் ஏமா தப்பா சொல்ல போறேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு கார்த்தி அப்படிங்கிறவரு வந்திருக்காரு அப்படின்ட்டு. பாட்டி சொல்றாங்க, கார்த்தியா, யாருன்னு போட்டோ காமி. அப்ப ரேவதி வந்து போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அம்மாடி, இவன் ஒண்ணும் கார்த்தி கிடையாதே அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகி, என்ன பாட்டி சொல்றீங்க, உண்மையான கார்த்தி இவர் இல்லையா, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, உண்மையான பேரனை எனக்கு தெரியாதாமா, என் கூட பேரன் போட்டோ எடுத்ததற்கு எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு நேரா ரூமுக்கு போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வராங்க. போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட காமிக்கிறாங்க. ரேவதி அந்த போட்டோவை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. தாத்தா பாட்டிக்கு நடுவுல நம்ம ஹீரோ இருக்காரு. அதை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ரேவதி நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி இவரா கார்த்தி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, இவன் தான் என்னோட பேரன், எவனோ ஒருத்தனை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காளே, அவன் உண்மையான கார்த்தியே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. பாட்டி என்னால நம்பவே முடியல பாட்டி, எங்க அம்மா என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ கவலைப்படாத, எவ்வளவு நாள் ஈஸ்வரி வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும், இங்க பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, நான் அம்மா கிட்ட போயிட்டு இப்பவே கேக்குறேன், எதுக்காக என்கிட்ட பொய் சொல்றீங்க அப்படிங்கறத நான் இப்பவே கேக்குறேன். பாட்டி சொல்றாங்க, நீ போய் கேளுமா, நீ கேள்வி கேட்டா மட்டும்தான் அவ பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட, பாட்டி இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன், இந்த போட்டோவை கொண்டு போய் காமிச்சா மட்டும்தான் அம்மா என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா என்கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிம்மா நீ போய் காமி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி நினைக்கிறாங்க, ரேவதிக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை, அவளுக்கு ஏதோ பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல, நமக்கு தெரியாம அங்க ஏதோ நடந்திருக்கு, சோ இத பத்தி ராஜாட்ட கேட்கணும் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா தனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சதுன்னு நினைச்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம அம்மா கிட்ட உடனே நம்ம கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த கேட்பாங்களா, நம்ம ஹீரோயினுக்கு எப்ப உண்மை தெரிய வரும், இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்ட் நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்களா, நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போறோம். இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் 1499க்கு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு. இந்த காம்போ ஆஃபர்ல 18 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறமா ஒரு பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் வந்து கிடைக்குது, 6 கிரன்ச்சீஸ் கிடைக்குது, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பேக் கிடைக்குது. இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.